ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிசில் போட்டி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவி மீடியம்ன்ற கேமை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. அது பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிட்டான். ஓகே, என்ன மீடியமாகவே சொல்லி தள்ளாடுறேன். ஐயோ, இதுதான் நார்மலாக இருக்காது. நம்ம நார்மலாக நினச்சி போகும்போது தான் தள்ளி விடுவானுங்க. என்ன இதில் அது நெட்ஒர்க் ஏறதா இது நடக்கிறது தான். அதனால் அது அவ்வளோ பெருசு. சரி, அது பார்த்தீங்கன்னா விளையாடலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம்னு சொல்கிறாங்க. நூபுன்னு சொல்லிட்டு 1 நிமிஷம்ன்றாங்க. 2 மினிட்ஸா? என்னடா அநியாயமாக இருக்குண்ணா, 2 மினிட்ஸ்லாம் விளையாடவே இல்லையடா. சரி, ஓகே, கேம் கொஞ்சம் டஃப்பாக தான் போகணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லா அப்படியும் இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக எடுப்பானுங்க. அப்புறம் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் ஏற்றிப்பானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக போகணும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ் ஆர் 3 வீடியோஸ் போடுறேன். அதுக்காகவே நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மகிட்ட ஒரு பேட் இருக்குது. ஆனால் இந்த ஆபியில் நம்மளை தவிர வேறு யாருமே. ஆனால் ப்ரைவேட் சேவர்னு கற்றுக்காதீங்க. ப்ரைவேட் சேவரில் பப்ளிக் சேவர் தான். அதுவே அப்படி காலியாக இருக்குது. அந்த கேம் ஒன்றும் கிண்டல் பண்ண வேண்டியதுக்காக சொல்லலாங்க. பாருங்கள், சர்வர் லிஸ்ட்லேயே நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன். நான் எடுத்து கூட காட்டுறேங்க பாருங்கள். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேமை கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிருக்கீங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், பொதுவாக இந்த கேமுக்கு இவ்வளோ வியூஸ் வரல, கொஞ்சம் கேமை டெவலப் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணணும், சரிங்களா? அதான் நான் உங்ககிட்ட அட்வைஸ் தான் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப தப்பாக எடுத்துக்க தேவையில்ல. அந்த கேம் கிரியேட்டராக நீங்கள் கேம் கிரியேட்டர் கேமாக பார்க்குறீங்கன்னா. ஓகே, இதில் ஒன்று சொல்ல போகணுன்னா, சில பேர் இந்த கேம் கிரியேட்டரை தமிழ்காரன்றானுங்க. எப்படியெல்லாம் இவங்க நம்புறதுன்னு தெரில. எப்படியெல்லாம் காலவாரி போகிறானுங்க. தமிழ்காரனாக இருக்கான்னு கூட சொல்கிறானுங்க. தமிழ்காரனாக இருக்கலாம், இல்லை இருக்காமல் கட்டி கூட போகலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறானுங்க சில பேர். இல்லைனா சில பேர் கண்டிப்பாக தமிழ்காரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது நம்ம யாரையும் நம்ப வேணாம். நம்ம முதல்ல ஆபியை முடிப்போம். சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம 200 சப்ஸ்கிரைப் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அடுத்த டார்கெட் வைப்போம். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் டார்கெட், ஒரு 10 லைக் டார்கெட் ஆச்சு. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராணி மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஹாரர் கேம் போடுறேன். 10 லைக் டார்கெட் இந்த வீடியோவுக்கு. அந்த 10 லைக் டார்கெட் தாண்டிடுச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிராணி அந்த மாதிரி ஏதாவது ஹாரர் கேம் போடுறேன். ஆனால் நம்ம தான் போடுவேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவோம். பார்த்தீங்களா, நேரம் பார்த்து காலை ஒரு விடுது. மீடியமாக விட இப்படி தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நேரத்துக்கு நேரமாக அது அதிகமாகிட்டு இருக்கு பாருங்கள் இது. சரி, ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்திருந்தேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லைக்கை தாண்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ போடுறேன். ஏற்கனவே அந்த இதை முடிக்கல, அது பேர் என்னது, கிராணி 4 இது ரிபிலியன் சொல்லி ஒரு பேஸ்மெண்ட் எஸ்கேப் முடிச்சிருப்பேன். அதோட கார் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா 10 லைக் வந்துச்சுன்னா முடிக்கிறேன்னு சூரிய வச்சாங்க. 10 லைக் வந்தால் முடிக்கிறேன்னு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 10 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவை அதே போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரே ஜம்பு. பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ் விளாட்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் நூபாச்சு, எங்கள் தலையிலே நூப்புன்னு ஒட்டி கிண்டல் பண்ணுறானுங்க. இதுக்கு தான் இந்த கேமுக்கு ஆளிலேயே வர மாட்டான்றானுங்க நினைக்கிறேன். வர்றவனுங்கலாம் நூப்புன்னு சொன்னால் எப்படா வருவானுங்க, ஓட தான் செய்வானுங்க. சரி, ஓகே, மாதிரி நம்ம திருப்பி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த விளையாடணும் போடுவாங்க. சரி, இந்த லெவலில் முடிச்சாச்சு. கொஞ்சம் வந்து சொல்கிற மாதிரி டஃப்பாக தான் போகுது. ஆனால் நம்ம தான் விசில் போடிக்கிறமையாச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரூட்டில் அப்படியே போகணும். நம்ம கூலி வந்தாலே ஜம்ப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடந்தே போகலான்னு சொல்லி அசால்ட்டாக பாம்பு படம் எடுக்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. இது இந்த இடம் கோகுமா கோச்சியா? இல்லை கோகுமா கோச்சியா? ஸ்குவிட் கேமில் கரெக்டான பேத்தை கண்டுபிடிச்சி போனாலும் அது முன்னாடி ஒருத்தன் வந்தால் கூட அவனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தான் எவனுமே இல்லை. ஐயோ,
கிடைக்காமலே நான் போய் கீழே வந்துட்டேன். இது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. இப்படி போய் கரெக்டான இடம் கிடைக்காம போய் கீழே விடுறது. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு நெக்ஸ்ட் இதுவாக இருக்க 100% வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். காலை வாரி விட்டுருச்சு. சரி பரவாயில்ல விடு. காலை வர வேண்டியது அந்த மீடியம் ஆயில் ஃபுல்லாக. நாங்கள் நெக்ஸ்ட்டு இதுதாங்க அவ்வளோதான். கண்டிப்பாக ப்ளூவாக தான் இருக்கும். ஏன்னா 2 தடவையும் ப்ளூ வரல. ஆமாம் கரெக்டாக ப்ளூவாக தான் இருக்குது. செக் பாயிண்டை முடிச்சதுக்கப்புறம் தான் மூக்கு வாங்குது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே கூடாது. அது கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். நமக்கு மங்களகரமாக நெட்வொர்க் எரர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. யாரையும் நோட்டிக் பண்ணிங்களோ தெரில. எந்த கேம் ஆரம்பித்தாலும் மங்களகரமாக நெட்வொர்க் எரர் அப்படின்னு தான் ஒரு நியூஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. வேறு ஏதாவது நியூஸோட ஸ்டார்ட் ஆகிடலான்னு பார்க்குறேன். ஆனால் அப்படி பண்ண முடியல. ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் கண்டுபிடிக்கணும் போல். நம்ம 7 நிமிஷம் ஆகிட்டோமே இன்னும் முடியல கேமை. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜம்பு. ஆஹா துண்டு ஆகிட்டேன். எல்லா சில இடம் கூட கறந்து போனாங்க துண்டாகிறோம். இது என்னடா ஃபிசிக்ஸு ரோப்ளாக்ஸ் என்னடா ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க? லேசர் லைட் மேலே பட்டால் கருங்கி தான் போவான். இவன் துண்டு ஆகிறானே. தலையை ஊற்றிட்டு போய் செக் பண்ணிட்டு இருக்கிறோமா? தொட முடியல. பரவாயில்ல. முயற்சி முட்டியை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்னைக்கு ரொம்ப ஜாமாவுதே. பார்த்துதான் போகணும். ஓகே இங்கே ஒரு ஜம்பு. கரெக்டானதில் போலன்னா நெரிச்சு கரிஞ்சிரும் போல். அது கூட நிப்பாட்டிடும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக ப்ளூதான். அப்போ அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ ஜிம்ப காக்கா மாய்ச்சிக்கு போட்டு அந்த லெவலையும் தாண்டியாச்சு. அப்படியே பேசி முடிக்கிறது போல் இந்த லெவலையும் தாண்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். விளையாட ஆரம்பிச்சு 8 நிமிஷம் ஆகுது இன்னும் முடியல. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேங்க. பாஸ் பண்ண யாராவது நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக வேஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன இது ஸ்ட்ராங்கான லேசரா? இதான் இந்த கலர் போட்டிருக்கானுங்களா? எப்படியெல்லாம் விட்டுறானுங்க பாருங்க கைஸ். நம்ம சேஃபாக தான் இருக்கணும். சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் வராங்க. அவன் பேர் வந்து அந்த தம்பி கூட ஜீவாங்க பேர். அவன் பேர் என்னது? 2 பேர் பேர் கூட ரைமிங்காக இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்களும் நம்ம மாதிரி சுட்டி பாய்ஸ் தான். ஓகே தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன். அப்படியே பொறுமையாக 1K தொட்டுருவோம். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக டெவலப் ஆகும். ஓகே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கு. நான் ஹாபி விளாண்டுட்ருக்கேன்னா இல்லை வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இல்லை என் கஷ்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேனாலே தெரில. அந்த மாதிரி போயிட்டுருக்கு கேமுக்குள்ளே இப்போ. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்து போனாலே பரவாயில்ல வந்துடலாம். ஓகே இந்த பின்னாடி என்னதுடா இவ்வளோ கேப் இருக்குது? நடந்தே வந்தாச்சு. ஓகே என் கஷ்டத்துக்கு நான் சொல்லிவிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போனால் நேரம் போகிறதே தெரில. அப்படியே அவங்க கேமையும் முடிச்சிடலாம். ஓகே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மற்றும் இல்லாமல் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சரன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. அதனால் அந்த வீடியோவும் கொஞ்சம் டைமாக தான் வரும். நான் எடுக்கிற நாள் எப்போயோ, ஆனால் நான் அப்லோட் பண்ணுற நாள் எப்போயோ அது ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு தெரியல. லீடர் போர்டில் போய் பார்த்தா தெரியும். ஆனால் லீடர் போர்டை பார்க்கலாம். ஓகே நம்ம என்ன லீடர் போர்டு போய் பார்த்தா என்ன? ஓகே நம்ம கர்சர் எடுத்துகிட்டு கர்சர் வரமானது லாக் ஆகிடுச்சா? அப்போ நம்ம இதில் தான் எடுக்கணும் போல். ஓகே லீடர் போர்டு எங்கடா? லீடர் போர்டு எங்கடா? லீடர் போர்டே இல்லை. அட பாவிங்களா லீடர் போர்டு இல்லாத இது எங்கடா? என்னடா இது லீடர் போர்டு இல்லை ரிப்போர்ட். ஓகே இது ரிப்போர்ட் வேறு ஒன்று போல். ஓகே அதை நம்ம இப்போதைக்கு கிளிக் பண்ண தேவையில்ல. ஸ்டக் ஆச்சு கேமு. ஐயோ இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லெவல் மணி செத்துக்கிட்டேன்.
பரவாயில்ல. லீடர் போர்டில் எத்தனை இருக்கலாம்னு பார்த்தா முக்கால்வாசி பேர் ஆபியில் இருந்தால் தான் லீடர் போர்டு செக் பண்ண முடியும் போல். நம்மளால இப்போ பண்ண முடியல. ஓகே, அதுக்கு நம்ம வருத்தப்பட தேவையில்ல. எல்லாம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். வேறு என்ன பண்ணுறது, எனக்கு எடிட்டிங் அவ்வளோதான் தெரியும். எனக்கு வெறும் சிம்பிள் எடிட்ஸ் தான் தெரியும், வேறு எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்ன பண்ணுறது, நம்ம காலம் அப்படி இருக்குது, நான் அப்படி தான் பொழைச்சி போக வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு பொறுமையாக 1K அந்த மாதிரி தட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் எடிட்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். ஒரு நல்ல எடிட்டிங் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல எடிட்டிங் வீடியோஸ் போடணுன்னா. ஏன்னா ஒரு பேனல் கிடச்சா நானே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் எடிட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் எல்லா எடிட்ஸுக்கும் என்ன துட்டு கேட்குறானுங்க, நம்ம எடுத்த துட்டு இல்லையே, என்ன பண்ணுறது? அதனால் என்ன பண்ண வேண்டியது, வீடியோ போட சம்மதிக்க வேண்டியது. நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், நான் சம்மதிக்க மாட்டேன். யூடியூப் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரிவார்டிங். அதாவது நான் வந்து எப்படின்னா யூடியூப்பில் பணத்தை பார்க்க மாட்டேன். நான் வந்து என் வியூவர்ஸ் என்னை பார்த்து இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ஆள் மாரி எனக்கு அப்படி பீச்சிப்பேன். அந்த மாதிரி இருக்க தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபராகவே ஸ்டார்ட் ஆனேன். நான் அவ்வளோலாம் ஃபேமஸ் ஆகலை. ஒரு 3-4 சப்ஸ்கிரைபர் 13 சப்ஸ்கிரைபர் கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா ஃபோனு அந்த மாதிரி ஃபோனெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். நான் என் சொந்த உழைப்புலேருந்து எப்போ வந்துச்சுன்னா திடீர்னு 16, 17, 18 சப்ஸ்கிரைப் பண்ணேன். அந்த இடத்துலேருந்து தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் தானாட்லேயே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2026 ரீசெண்டாக 2025 லாஸ்ட்டில் 2026 ஜனவரியான்னு தெரில. ஆனால் அப்போலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்பில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மட்டும்தான். ஓகே, உங்களால் மட்டும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இதில் ப்ராஃபிட்டும் பார்க்குறேன். நம்ம ப்ராஃபிட்னால் எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. எனக்கு அந்த யூடியூப்பில் என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் சில்வர் பேனல் வருமா, அந்த சில்வர் பேனலில் எனக்கு ஒரு ரிவார்டு, அதாவது எனக்கு சிஎஸ்கே ஒரு கப் அடிக்கல. அப்போ அதுக்கு என்ன காசு தரவங்களாம் பெருசாக அவ்வளோ ஃபேன்ஸ் பேச மாட்டாங்க. அவங்க எத்தனை கப்பு வச்சுருக்காங்களோ அதான் ஃபேன்ஸ் அதிகமாக பேசுவானுங்க. அதாவது நான் அதாவது பேனல் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குறது ரூபா பெருசு இல்லை, எனக்கு பேனல் தான் பெருசு. அந்த பேனலை வச்சு போட்டணும். அதனால் உங்கள் கையில் தான் அதெல்லாம் இருக்குது. இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே என்னடா ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட மாட்டேன்ற, தமிழ்காரனாக இருக்க முதல் நாள் தமிழ்காரனாக இந்த ஃப்ரீ ஃபயர் போடாத வேண்டிய நேரம்னு கேட்குறாதீங்க. அதுவும் ஒரு போடுவேன், அதுக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது சிறப்பாக போடுறேன். ஓகே, வெயிட் பண்ணு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வருங்க, பொறுத்திருந்தால் உலகை ஆளலாம். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பொறுத்துருங்க. இந்த விஷயத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வீடியோ போடுவோம் ஃப்ரீ ஃபயரை. ஓகே, அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். ஆனால் அது இப்போ நடக்குமான்றது எனக்கு தெரியாது. ஓகே, இன்னும் மண்டை சுருண்டு போச்சு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பற்றியும் இதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வரலாம். இவ்வளோ கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்கீங்க. நான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா மீடியமாக ஏன்னா பயப்படாமல் என் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்திருக்கேன். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். என் பாட்டுக்கு நான் ஒரு படம் தட்டி விளாண்டுட்டு இருந்திருக்கேன். அது பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருக்கேன். அதான் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா வாய்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது விளாண்டுட்டு இருக்கும் போதே வாய்ஸ் கொடுப்பேன். அது ரொம்ப கஷ்டம். சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. எனக்கு நடுவில் வீடியோவில் சில பேர் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் அம்மா அப்பா கத்துற சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் வந்து நல்ல ஒரு ரீச் ஆனால் தான் பாருங்க, இது கூட என்ன ரீச் ஆக மாட்டேங்குது. மெம்பர் அடே இருக்கா, என் மண்டையில் மெம்பர்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. என்னது மியம் ப்ரோ. அதாவது நம்ம லெவலை முடிக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இதே வரும் போல். ஓ கூல். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே வலிக்கிடுச்சு. வலிக்கி விழுந்த வாழைப்பழத்தில் வலிக்கி விழுந்த குரங்கு மாமா. ஓகே, அந்த பேர் தான் என்ன, அந்த அப்படியே நூபுன்னு போயிடக்கூடாது பேர், அந்த பேர். ஓகே, அவங்களுக்கு வந்த பேரை நம்ம ஏன் கெடுக்கணும். ஓகே, அதனால் அந்த பேரை அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி லீடர் கிட்ட கொண்டு போயிடலாம். மீடியமாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னடா எனக்கு ஒரு படம் பேர் தெரியல. அந்த படத்தில் நடக்கிற வயலன்ஸ் சீன் தானே இதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. என்ன பண்ணுவானா, ஹீரோ வில்லனை மண்ணில் போடத்தை வச்சு ஒரு லாரி வருது, தலை மட்டும் வெளில வச்சுருக்கான் நட் ரோட்டில். லாரி அவன் தலை மேலே ஏற போகுது.
என்ன பண்ணிட்டான், நல்லா தின்ன வாட்டர் மெலனு உள்ள மட்டும் அப்படியே காலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து மாட்டேங்க வச்சிட்டான். லாரி வந்து எடுத்து போ என்ன நினச்சின்னு. அந்த படம் பேர் தெரியாது எனக்கு சரியா. அந்த படம் பேர் தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா நீங்கள் லெவலில் பேசணும், ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு லெவலு. இந்த லெவல் எங்கே இருக்கு கொன்னிடுவேன். மெம்பர்னு சொன்னது இதுதான் போல, மியம்புரோன்னு சொன்னது இதுதான் போல. அதாவது நம்மளை போட்டு குமுறி எடுக்கிறதுக்கு சொன்னாங்க. இன்னும் ஆயிடுறேனே, ஒழுங்கா விளையாடணுங்க. ஓகே டே, உனக்கு என்னடா இப்போ தேவைப்படுது? நம்பிக்கை சிமினட்டும் ஒழுங்கா போடா. நானும் வந்துடுறான். இவனோட மைண்ட் வைஸ் தான் இருக்கும். ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு. டே நீ ஒழுங்கா போகாம என்ன ராங்குன்ற. நமிகாசே அவ்வளோதான். உன்னால் முடியும் நமிகாசே, உன்னால் முடியும் நமிகாசே. ஐயோ ஜோஸ்ல நூன்றுப்பான் இவனாதானா. ஏன்னா நமிகாசே முன்னாடி நருட்டோ அப்போ பேர் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நருட்டோ ஃபேன் தான். அதனால நானும் நருட்டோ தான் வச்சுருக்கேன். சரி விடு, அதெல்லாம் விட்டுதில்லை. இப்போ நான் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து அப்படியே தொலை பெஸ்ட்டாக லெவலுக்கு போயிடுன்ற காரணத்தினால நான் சொல்லிக்கிட்டே முடிச்சுட்ருக்கேன்னு எடுத்து பண்ணுறோம். இது ட்ரிக்குன்னு நினச்சி ஏகப்பட்ட. இது ஒரு ட்ரிக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இந்த ட்ரிக் எப்படின்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து விளையாண்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம செம்ம ஸ்பீடாக விளையாண்டுடலாம். நீங்கள் பாருங்கள், மியம்புரு ஐஏஎம்ஏ கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மறைச்சிருக்கு முக்கவாசியில். மியம்புரு இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதா விட்டுறீங்க. ஓகே, கண்டிப்பாக நேராக தான் இருக்கும். நம்ம நினச்சது என்னைக்கு நடந்திருக்கு, இப்படி தான் வலிக்கு விடுவோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு எல்லோ, செகண்டு கண்டிப்பாக எல்லோ, செகண்டு கண்டிப்பாக எல்லோ. அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சனா. எனக்கு லாஸ்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. வலிக்கிட்டேன்டா. எல்லாம் வளத்தோடுல வலிக்கி விழுந்து பார்த்துருக்கேன். ஆனால் நான் முதல் முறையாக வளப்பழம் இல்லாமல் வெறும் தலையில் வலிக்கி விடுகிறேன். ஏகப்பட்ட பேர் டைல்ஸில் வலிக்கி விழுந்துருக்காங்க. ஆனால் இது டைல்ஸ் இல்லைடா. இது எப்படி இருக்குன்னா, அந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அது காலில் பட்டால் என்ன வலிக்கும். அதில் அது வலிச்சா ஹார்டாக தான் இருக்கும். இது சாஃப்டாக அது வலி உறுதி. அவனும் எண்ணெயை கொட்டி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அது மேலே. அது மட்டும் உறுதிடா. என்னடா ஜம்ப் பண்ண விட மாட்டேந்து ஆவிகளா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மீடியம் அப்படின்னு. டே ஆனால் அநியாயத்துக்கு மீடியம் அப்படின்ற பேரில் ஒரு ஓப்ளாக்ஸ், அதாவது அம்பிகா செமினாட்டோன்ற பாவங்க எவ்வளோ. ஐயோ என்னடா கிளிச்சா இது ஒரே ஜம்பில் மேலே வந்துட்டேன். சரி ஒன்று நம்ம அப்படியே போவோம். நம்மளுக்கு வந்து கை குழந்த வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன். இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. 20 நிமிஷம் கிட்ட விளையாண்டதுனால நம்மளை வந்து மியம்புரோன்னு சொல்கிறாங்களா, இல்லை கேமை முடிக்க போகிறதுனால நம்மளை மியம்புரோன்றானுங்களான்னு எனக்கே தெரில, ஒரு டவுட்டு. ஓகே, ஆனால் அந்த வீடியோ கண்டிப்பாக லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் உருகி. ஏன்னா இவ்வளோ நேரம் விளையாட போட்டே 19 நிமிஷம் 20 நிமிஷம் தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே எவ்வளோ தூரம் போகும். அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு 20 ஸ்டேஜ் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடணும். நிற்காம ஓடு ஓடு நிற்காம ஓடு 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 ஓடு. மியம்புரோன்னு மெம்பர்ஷிப் எனக்கு அடுப்பாவது 20 லெவல் தான் இருந்து மூஞ்ச விட்றான். பார்த்தா அதுக்குள்ளே போட்டு பழக்கிறானுங்க. என்ன பண்ணுறது, நம்ம பசங்க அப்படி இருக்கானுங்க. ஓகே, கண்டிப்பாக அடுத்ததாக தான் இருக்கும். கண்டிப்பாக நேர நம்ம நினச்சது ரைட்டாகவே இல்லைடா. சரி பரவாயில்ல விடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கேர்ஸாக போகணும். இந்த வாட்டி கேர்ஸாக போகணும். இந்த வாட்டி ஸ்டேட், கண்டிப்பாக ஸ்டேட். என்னடா அப்போ லாஸ்ட்டு தான் ஸ்ட்ரைட்டா? சரி அப்படி தான் நினைக்கிறேன். அவள் எல்லாம் கேர்ஸ்ன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் மட்டும் தான் நம்மளோட விட்டு. கேர்ஸ் 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 கண்டிப்பாக ஸ்ட்ரைட். ஷிட், ஹியர் வி கோ அகெயின். என்னடா பேட்ரி 20 செகண்ட் அப்படியே. என்னடா பெரிய கேம் கிளாப்பில் நடக்குது. டெட் ரீல்ஸ் கூட நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இப்படி தான் நடக்குது எல்லா டெட் ரீல்ஸ்லையும். எல்லா டெட் ரீல்ஸோட இதுவுமே. ஆனால் அப்படி அப்படின்றானுங்க. ஓகே, அவ்வளோ தாண்டியாச்சு. என்னடா மறையுது. டேய் அநியாயப்பாவீங்களா. என்னடா ஒரு செவத்து மேலே கூட நான் ஏறி போயிடுவேன். ஆனால் மறைஞ்சு மட்டும் பயம் கட்டாதீங்கடா. எனக்கு அதோட
இது என்ன பிங்க் கலர்ல இருக்கு? பெயிண்டா இல்ல? ஐயோ அது அது டேய் ஓடுறா டேய் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓடு 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 அப்படியோ இதுல எல்லாம் நடக்க விடுறாங்க. என்ன பண்றது? நம்மளை மியம் ப்ரோன்னா வந்துருக்கானுங்க. மியம் ப்ரோன்னு என்ன ஒரு போய் கிளிச்சு போடு தகிட செக் பாயிண்ட் பிடிக்காம நீ செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன்டானுங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு பொறுமையாக நினைச்சுக்குவோம். இது நான் எதுவும் பண்ணலப்பா, இது கிளிச்சு தான். அப்புறம் என் மேலே சந்தேகப்பட்டு நீங்கள் ஒரு ஏக்கு வேலை பண்ணுற அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏக்கரில் ஹேக்கர் இல்லை ஹேக்கர் வாயிலே வர்றான். வாயில் வட சுட்டும் முன்னா நம்பர் ஃப்ராடு பைய அந்த விசில் போடு கேமரு. ஓகே, விசில் போடு கேமர் இஸ் அ ப்ரோ பிளேயரா? சரி, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சேலஞ்ச் ஒன்று இதான். அதாவது இங்கே முன்னாடி இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளாமல் தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர். அதாவது இன்னையிலேருந்து விசில் இந்த மட்டும் நான் கீழே உள்ளாமல் தாண்டிட்டேன்னா விசில் போடு கேமர் இஸ் அ ப்ரோ பிளேயர். ஓகே 3 முடிச்சுட்டேன். நீ இப்போ எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்னு வச்சு காட்டிட்டேன் உலகத்துக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இதை தாண்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணணும். ஓகே பண்ணலாம். ஓகே இதை தாண்டிட்டேன். இப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா எதை பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, இது பண்ண போகிறேன் பண்ணிட்டேன். எஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ கமெண்ட் பண்ணணும். ஓகே, கமெண்ட் பண்ணணும். எஸ், நம்ம கமெண்ட் பண்ணணும். அதே இதை முடிச்சேன்னா நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணணும். என் வியூவர்ஸ் எனக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே, இதை முடிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஐயோ, சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே எவ்வளோ தப்பாக கொடுத்துருக்காடுங்க பாருங்க. எஸ், நான் வந்து முடிச்சுட்டேன். பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், ஏமாற்றக்கூடாது. ஓகே, ராகுகாலமாக இருக்கு. எல்லா லக்கி இந்த இடத்துல போயிடுச்சு போல். அதாவது முன்னாடி லெவல் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டல, அதனால் எல்லா லக்கும் அதிலே போயிடுச்சு போல். இந்த கேமுக்கு எனக்கு லக்கே இல்லை. லக்கு இல்லையா? இல்லை, இருக்குது, தாண்டிட்டேன். இதுக்கு லக்கு இல்லையா? பார்க்கலாம். லக் இருக்கா இல்லையான்றது என் கையில் இல்லை, உங்கள் கையிலையும் பார்க்குறவங்க கையிலையும், நீ ஷேர் பண்ணுறவங்க கையிலையும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட் ஆங்கிள்ஸ்மே ஒரு இது சிப்ஸ் இருக்குது. சிப்ஸும் வேணும் அவ்வளோதான். இல்லை பில்டிங் பிளாக்ஸ் எங்கடா கோணையாக கோணமே இருக்கும். எங்கடா பில்டிங் பிளாக்ஸை கோணையை தவிர்ப்பானுங்க. இங்கே பாருங்கள், எதாவது அப்படி தான் ஏற்றி வச்சுருக்காங்க. ஐ திங்க் லோ பிளாக்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸோட ஓனரோ. அதான் கண்ட தரையில் சமைக்கிறான். கரெக்டாக கீழே வந்துடலாம்னு பார்த்தேங்க. நேராக போய் கீழே வந்துடுறேன். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருக்கு. ஓகே, ஐயோ, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போன வீடியோ பார்த்துட்டு வந்து போட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக மீடியா மொபைல் சர்ச் பண்ணி போட்டேன். ஏன்னா நான் ஹார்டாகவே சர்ச் பண்ணி போட்டிருந்தேன்னா எப்படி பண்ணியிருப்பானுங்க தெரியுமா? 2 வழி இருக்கும், ஆனால் 2 வழியுமே கரெக்டாக இருக்காது. 3வது வழி நம்மளுக்கு தெரியாமல் வச்சுருப்பானுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். எப்படி கிளிச் மாஸ்டர் இல்லைடா யாரு இல்லை. ஓகே, முன்னாடியே கிளிச் பண்ணியாச்சு கேமில். இந்த மெகா ஆவி இருக்கு பாருங்க, மெகா ஆவி இதெல்லாம் நான் முடிச்சு தள்ள போகிறேன். ஓகே, இதை நம்ம இந்த சைட் போகலாமா? கண்டிப்பாக இந்த சைடா. உறுதியாக சொன்னேன்டா, எதுவுமே படிக்கலையே. ஓகே, நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல 2 ரூட்டு. இது இப்படி. ஐயோ, விழுந்த குழியிலே போய் திருப்பி விழுந்துட்டேனே. பண்ணுறது ஏதாவது பண்ணியே ஆகும். நேராக போகணும் இந்த வாட்டி கண்டிப்பாக. ரைட் டே முடிக்க விடுங்கடா லெவலை. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். எப்படியோ 3 தடவை விழுந்து 3வது தடவை முடிச்சாச்சு. ஓகே, ஐயோ எப்படி கிளிச் தான். டோன்ட் செலிப்ரேட் ஏர்லின்னு சொல்லுவாங்க. ஓகே
ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போகணும். இந்த ஆவியை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்டா? 25 நிமிஷம் இங்கேயே போயிடுச்சு. நான் எப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க? மியம்ப்ரோ இருந்தாலும் மியம்ப்ரோவில் தான் பார்த்துட்டு இருக்கேன். மியம்ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 26 நிமிஷம்னு காட்டியிருக்கு. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஃபினிஷிங் ஸ்டேஜ் இல்லை இன்னும் சுத்தணுமா? அடா பாவிகளா பாருங்க, தலைகீழ போகிறோன்னா இல்லை தலைகீழ கவுண்ட் பண்ணுறோமா? இல்லை இப்படி வந்திருக்கோம், இப்படி இன்னும் போயிட்டே இருக்குது. எங்கேயோ வழி இல்லை, ஃபினிஷ் ஸ்டேஜ்கிட்டே வந்துட்டோம். அதான் சொன்னேன் ஒரு 20 ஸ்டேஜ் இருக்கும்னு. அதுக்கும் மேலே இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே இங்கே என்னடா அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா பின்னாடி நடக்க இன்விசிபிள் ஆகுது. நோட் பண்ணல, என்ன இன்விசிபிள் கூட போட்டி போட வேண்டாம். ஓகே நான் நேராக ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இந்த லெவலுக்கெல்லாம் டைம் எடுக்க தேவையில்ல அவ்வளோவா. மியம்ப்ரோடா நான் டைம் எடுக்காமல் ஜெயிச்ச வேண்டாம். மியம்ப்ரோ யா ஜெயிக்க முடியாத லெவல்லாம் ஜெயிக்க வேண்டிய லெவலில் தோத்துறேன்டா. ஓகே இது ரொம்ப பொறுமை தேவைப்படும் போலங்க இந்த லெவலில். பாருங்க பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே தாண்டிட்டேன். ஐயோ அட்டாப்பா ஆவிகளா, நடந்து போகணுமாடா 30 நிமிஷம் விளையாடுற மாதிரி இருக்கும் போல இந்த கேம். கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 30 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ண போக மாட்டேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. ஐயோ நான் பண்ணுறது நம்மளுக்கு நேரம் சரியில்லை. நம்ம தான் விளையாண்டு ஜெயிச்சாகணும். இதான் லாஸ்ட் ஸ்டேஜ்னு எனக்கு தெரிஞ்சு. இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இல்லை இன்னொரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குன்னு இப்போ எனக்கு தோணுது. புதுசு எனக்கு மட்டும்தான் தோணுது. பண்ணுறது இன்னும் கிடச்சிருக்கு. ஆனால் வீடியோ போடுறேன். ஆவி டேய் ஸ்டார்டிங் மீடியம் ஆபின்னு சொன்னீங்க, இப்போ ஆவியா? டேய் சத்தியமாக இந்த மீடியம் ஆவிடா. நீங்கள் பாருங்கள் எம்மா லார்ஜ் டிஸ்டன்ஸ் எஜ்ஜில் போய் குடிச்சாலும் நான் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நேரம் சரியாகலன்னு இதிலே புரிஞ்சுது. ஓகே நம்ம வர்த்தங்களை சொல்லி போவான்னு நினைத்தால் அடுத்தாவது போல. சரி ஓகே இந்த லெவலில் தானே இது பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். என்னது எல்லோரும் இதை முடிச்சா லைக் பண்ணணுன்னு எப்படி முடிச்சிட்டேன்னா திருப்பியும் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே முடிச்சாச்சு. எப்படி முடிச்சாச்சா இல்லை எதாவது போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அட்மின் அபியூஸா? இல்லை எனக்கு புரியல. அட்மின் அபியூஸா? ஏன் ஆபியில் எதிர அட்மின் அபியூஸு? ஸோ ஓகே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே let's get into the gameplay video. Let's get into the gameplay video ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாய் ஃப்ரம் விசில் போடி கேமிங். பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.